உங்களுக்கு இளையராஜா அப்படிங்கிற பெயர் எப்படி வந்துச்சு சார்? ஒரிஜினலாக வந்து எங்கள் அப்பா எனக்கு பேர் வச்சது வந்து 2 பேர் வச்சார். ராஜையா, ஞானதேசிகன். ஞானதேசிகன்ங்கிறத வந்து என்னுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு அவர் ஞானதேசிகன் வச்சார். எப்படியோ பின்னாடி இசைஞானி வந்து ஒட்டிக்கிச்சு, அது வேற. ஆனால் ஸ்கூலில் சேர்க்கும் பொழுது ஷார்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ராஜையான்னு வச்சார். ராஜையா ராஜையா ராஜையான்னு போயிட்டு இருந்தது. இங்கே சென்னைக்கு வந்தேன். ஹார்மோனியத்தை எடுத்துகிட்டு மியூசிக் கற்றுக்கலாம்னு சொல்லி தன்ராஜ் மாஸ்டர் வெஸ்டர்ன் மியூசிக், அவருக்கு இங்கே இருக்கிற சினி மியூசிஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் அந்த அந்த காலத்தில் வந்து MS விஸ்வநாதன், அவருக்கு முன்னாடி இருந்த SV வெங்கட்ராமன், CR சுப்பராமன், இது போன்ற பெரிய இசையமைப்பாளர்களுடைய இசைக்கலைஞர்கள் எல்லாம் தன்ராஜ் மாஸ்டர்கிட்ட தான் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்து அங்கே போய் சினிமாவில் சேருவாங்க. ஸோ அவர்கிட்ட போய் நான் கற்றுக்கிறதுக்காக போயிருக்கிற நேரத்தில் உன் பேர் என்ன? ராஜையான்னு. ராஜையா நல்லா இல்லை, சரி ராஜான்னு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு ராஜான்னு அவர் பேரை மாற்றினார். அவங்க மாறுறாங்க, மாற்றுறாங்க, போயிட்டே இருந்தாங்க. அப்புறம் படம் சான்ஸ் கிடைச்சப்போ வந்து பஞ்சரணாச்சலம் எல்லாம் பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சு. நான் கம்போஸ் பண்ண சாங்குக்காக அவர் ஒரு கதையை ரெடி பண்ணி அவர் வந்து அன்னக்கிளிங்கிற படம் எடுக்கிறாரு. படம் எடுக்கிறப்ப ஆமாம், இதுதான் நடந்தது உண்மையாகவே. என்ன சாங் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் பாடி காட்டினேன். அதாவது இந்த ஹார்மோனியம் கூட இல்லை. அவர் ஒரு லாட்ஜில் இருந்தார். அங்கே ஒரு டேபிள் இருந்தது. அந்த டேபிளில் தாளம் போட்டுட்டு அன்னக்கிளி ஒன்று தேடுதே, மச்சான பார்த்தீங்களா, சுத்தச்சம்பா பச்சனையில் குத்தத்தான் வேணும், இது மாதிரி சாங்கெல்லாம் வந்து வரிசையாக பாடினோன்னே, இது இப்போ நான் காமெடி படமாக எழுதிக்கிட்டு இருக்கேன், இப்போ சரிப்பட்டு வராது, இந்த பாடல்களை யூஸ் பண்ணுறதுக்காகவே நான் ஒரு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னக்கிளி படம் எடுத்தேன். அந்த பாடல்கள் அத்தனைக்கும் இடம் கொடுத்துட்டு அவர் அன்னக்கிளி படத்தை எடுத்துகிட்டு உன்னை இசையமைப்பாளர் தான் இதில் போடுறேன்னு. எனக்கு அதுக்கு முன்னாடி தான் ஒரு படம் வந்து நான் இசையமைப்பாளர் கோவர்தனோடு சேர்ந்துட்டு, அவர் வந்து நீயும் என்னோட சேர்ந்து வேலை செய்ய, நம்ம கோவர்தன் ராஜான்னு போட்டுக்கலாம்னு சொல்லி நாங்கள் வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். வரப்பிரசாதம்னு சொல்லி ஒரு படம். நான் சொல்கிறேன், இந்த மாதிரி கோவர்தன் ராஜான்னு போட்டு பண்ணிகிட்ருக்கேன். நான் உனக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன், நான் ஏன் கோவர்தனுக்கு பேர் போடணும்? நான் போட மாட்டேன். வேறு அப்புறம் என்ன ராஜான்னு போட்டுடலாமான்னு. ராஜான்னு வேண்டாம், ஏற்கனவே ஏம் ராஜா இருக்கார், கன்ஃபியூஷன் ஆகும். இப்போ என்ன பண்ணலான்னு பாவலர் சகோதரர்களுக்கு போடலாம். ஏன்னா பாவலர் பிரதர்ஸுங்கிற பேரில் நான் ட்ராமா மியூசிக்கு, SP பாலசுப்ரமணியத்துக்கு கச்சேரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது பாவலர் பிரதர்ஸுக்கு பழசாக இருக்கியா, TKS பிரதர்ஸுங்கிற மாதிரி ரொம்ப பழசாக இருக்கும், வேண்டாம். இப்போ என்ன பண்ணலான்னு, ராஜா இன்னொரு ராஜா இருக்கார், நீ இளையராஜான்னு வச்சுக்கோங்க. சரி நீங்கள் கூப்பிடுவாங்க கூப்பிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டா அதுலேருந்து இளையராஜாங்கிற பேர் வந்தது. தேங்க்யூ சார்.